தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு, திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40 இதை தவிர சேகுவாரா, பெடர் கேஸ்ட்ரோ, மாசே தூங்கு, ஏங்கல்ஸ்லாம் படிங்கடா. என்ன நடிகனை பார்த்து ஓலாடிங்கன்னா நான் சொல்லுவேன். முன்னாடியே தெரியாதா? வரும்போது வாப்பா வாப்பான்னு சொன்னீங்க, இப்போ மட்டும் எடுத்து இப்போ பிறக்கும் போது நல்ல பிள்ளைதாண்டா பிறக்குது. 2026 தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த தலைவனுக்கும் இல்லாத அறிவாற்றல், சிந்தனை கவர்ச்சி, அறிவாற்றல் கவர்ச்சி எல்லாமே என்னன்னு சீமான்தான் இருக்கு. வேற எவன்டையும் கிடையாது. விஜயை பார்க்க போறாங்கல்ல, அந்த மக்கள்கிட்டலாம் நீங்கள் உங்களுக்கு பேசுகிற வாய்ப்பு கிடைக்குது. அவங்ககிட்ட என்ன சொல்லுவீங்க? ஏன்ப்பா அரசியல்னா நடிப்பை பார்த்து போகாதீங்கப்பா, இதெல்லாம் பார்க்கணும்ப்பான்னா என்னென்ன பார்க்க சொல்லுவீங்க? இந்த முதல்ல படிக்க சொல்லுவேன். நான் பார்க்க சொல்கிறது இல்லை, படிக்க சொல்லுவேன். நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியை மக்கள் ஏன் தேடணும்? நாங்கள் தான் மக்களுக்கும் மண்ணுக்கும் கஷ்டப்படுறோம். இங்கே மழையை காணும், ஆற்றை காணும், காட்டை காணும், நீரை காணும், நிலத்தை காணும்னு 15 ஆண்டு காலமாக போராடிக்கிட்டு இருக்கோம். திரை கவர்ச்சி எப்படி ஒரு கவர்ச்சின்றீங்களோ அதுமாரி நீங்கள் பேசுகிறதும் ஒரு கவர்ச்சி தானே தம்பி. இது கவர்ச்சி. இதை போய் கவர்ச்சிங்கிற கவர்ச்சி தான். எப்படிப்பட்ட கவர்ச்சி தெரியுமா? அறிவாற்றலை தூண்டுகிற கவர்ச்சி. என் அண்ணன் பேசுகிற கவர்ச்சி. ஐயா, எத்தனையோ கட்சிகள் தமிழகத்தில் இருக்குது. புதுசாகவும் நம்ம நண்பர் விஜய் அவர்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியை மக்கள் ஏன் தேடணும்? நாங்கள் தான் மக்களுக்கும் மண்ணுக்கும் கஷ்டப்படுறோம். இங்கே மழையை காணும், ஆற்றை காணும், காட்டை காணும், நீரை காணும், நிலத்தை காணும்னு 15 ஆண்டு காலமாக போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய போராட்டத்திலே பிரதிபலிப்பாக மக்கள் எங்களை பெரிய ஆட்களாக பார்க்குறாங்க. எங்கள் அண்ணனுடைய ஆளுமையை மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இல்லை, இப்போலாம் அந்தமாரி பார்க்க முடியலையே. சீமான் மாற்றி பேசுகிறாரு. சீமான் முன்ன மாதிரி இல்லை. ஏங்க என்னங்க மாற்றி பேசுகிறாருன்னு கேட்டோம்னா, இல்லை அப்போ விஜயை வர சொன்னார், தம்பின்னு சொன்னார். இப்போ தம்பி இல்லை அப்படின்னு எதிர்த்து பேசிகிட்டு இருக்காரு. எதுக்கு இப்போல்லாம் பேசணும்? நாங்கள் இப்போ விஜய் தம்பி இல்லைன்னு. தம்பி போகிற போக்கு சரியில்லை. ஒன்று வலதுபுறம் போடா, இல்லை இடதுபுறம் போடா, நடுவில் போனால் வண்டி அடிச்சுன்னு தான் சொல்கிறோம். ஆட்சியில் இருந்து ஆள்றவங்களாம் நம்ம தப்பு பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். இப்போ தானே புதுசாக வராரு, எங்களுக்காக 200 கோடி விட்டு வராரு. அவரை நீங்கள் திட்டிக்கினே இருந்தா 200 கோடியை விட்டு எனக்கு என்னமோ 3 கோடி ரூபா லோன் கொடுக்குற மாதிரி தமிழ்நாட்டு பிள்ளை கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு கிடக்குற. ஏன் அவன் விட்டு வர்றான்னா வயசாகி போச்சு, நடிகை அந்த மகத்துவம் போச்சு, அதனால வர்றான். இப்பயும் எந்த மாதிரி நடனம் ஆடுறாருன்னு நீங்கள் திரையரங்கில் நடனம் ஆடினா போது மாட்டா தம்பி. என்னடா தம்பி அர்த்தமெல்லாம் பேசிக்கிட்டு எல்லாரும் அப்படி தான் பேசுகிறான். நடனம் ஆடுறாரு, நடிகர் அப்படி நான் சொல்கிறேன். நான் தெளிவாக சொல்கிற மாதிரி எங்கள் அண்ணனை விடு. என்கிட்ட இந்த நாட்டினுடைய வரலாறு, மொழி, பண்பாடு, கலாச்சாரத்தை பற்றி பேச சொல்லு. என்னை விட தெளிவாக எழுதி வைக்காமல் துண்டு சீட்டு இல்லாமல் பேசிட்டாப்புலன்னா நான் அந்த கட்சியில் சேரண்டா தம்பி. இல்லையா, சுருக்கமாக இப்போ பாமர மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு புரியணும். என்ன புரியணும்னா, விஜயை சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக எதிர்த்து பேசுகிறாரு. ஏன் எதிர்த்து பேச? இந்த நாடு மறுபடியும் சீர்குலைந்துவிட கூடாதுங்கிறதுக்காக அண்ணன் சீமான் விஜயை பேசுகிறார். ஏன் அது உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? வரும்போது வாப்பான்னு சொன்னீங்க, இப்போ மட்டும் எதிர்த்து பேச? பிறக்கும் போது நல்ல பிள்ளைதாண்டா பிறக்குது. 10 மாதம் பிறக்கும் போது நல்ல பிள்ளை தான். அது பிறந்து வளர்ந்த பிறகு குடிகார புள்ளியாகுதா, நல்ல புள்ளியாகும்? யாருக்கு இது? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டார் விஜய்? யாரு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டார்? இது தேசியமும் திராவிடமும் 2 கண்ணுங்கிறாரு. 50 ஆண்டு காலமாக இங்கே அடித்து கிழிச்சுது திராவிடம், அங்கே 2 கண்ணுங்கிறாரு. ஒன்று தமிழ் தேசியத்தை பேச சொல்லு, நாங்கள் ஏற்றுக்கிறோம் எங்கள் தம்பின்னு. தேசியம் அப்புறம் இன்னொன்று தெரியுமா உனக்கு? இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாரு தம்பின்னா, கிங்காங் போனால் கூட 10,000 பேர் கூடுவான். தெரியல உனக்கு? ஒரு நடிகர் போகிறான்னா 10 பேர் கூடுவான். இவர் ஒரு வளர்ந்த நடிகர். இவர் போகிற போது சரியான நேரத்தை சரி பண்ணி அந்த இடத்துக்கு போகணும். காலைல 6 மணிக்கு வர்றேன்னு சொல்கிறது, 3 மணிக்கு போடுறது, கஞ்சி தண்ணி இல்லாமல் அவன் சாவுறாங்க. ஒரு நடிகர்னா மக்கள் அவர் வரவிடாமல் தடுத்து பார்க்குறாங்க. கூட்டம் கூடுது. ஒரு மாஸ் ஹீரோ, பக்கா மாஸ் ஹீரோ. நடிகர்னா என்ன அப்துல் கலாமா இல்லை மயில்சாமி அண்ணாதுரையா? என்னமோ நடிகர்னா நடித்தான் பணம் வாங்கினா. அங்கே போய் ஆந்திராவில் பேசியா நீ இதை? அவர் பெரிய நடிகருங்க, அவர் மகத்துவமாக நடிகர்னு மம்முட்டியை பேசுகிறானா கேரளாவில்? நீ அவன் நல்ல நடித்தான் பணம் வாங்கினான், அவ்வளவுதான். தேர்தல் நான் கூட எனக்கு டைலாக் சொன்னால் நான் கூட நடிப்பேன். நான் தான் சொல்கிறேன், கிங்காங் தஞ்சாவூருக்கு போகிறான்னா 10,000 பேர் கூடுவான். தம்பி கூடுற கூட்டம் இல்லை, எல்லாரும் கூடுவான். நடிகனா திரையில் பார்த்தவன் தரையில் பார்க்குறது எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பார்க்க வர்றது தான் கூட்டமே ஒழிய அவர் அறிவுஜீவி, மிகப்பெரிய ஞானிலாம் கிடையாது.
சரி, இப்போ விஜயை பார்க்க போகிறாங்கல்ல, அந்த மக்கள்கிட்டலாம் நீங்கள் உங்களுக்கு பேசுகிற வாய்ப்பு கிடைக்குது. அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவீங்க? ஏன்ப்பா அரசியல்னா நடிப்பை பார்த்து போகாதீங்கப்பா, இதெல்லாம் பார்க்கணும்ப்பான்னா என்னென்ன பார்க்க சொல்லுவீங்க? இந்த முதல்ல படிக்க சொல்லுவேன் நான், பார்க்க சொல்கிறதில்ல, படிக்க சொல்லுவேன். இந்த நாட்டினுடைய அதாவது வந்து தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு, திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40 இதை தவிர சேகுவாரா, பெடல் கேஸ்ட்ரோ, மாசே தூங்கு, ஏங்கல்ஸ்லாம் படிங்கடா. என்ன நடிகனை பார்த்து ஓலாடிங்கன்னா நான் சொல்லுவேன். ஆமாம், அப்படியே சொல்லுவேன் நான். இதெல்லாம் படித்து நீங்கள் தொடர்ச்சியாக தோத்துட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தொடர் தோல்வி தான் ஒரு மனிதனுடைய மகத்துவமான வெற்றிக்கு வந்து அடிகோல். தெரியுதா உனக்கு? வெற்றி தோல்வி மனித வாழ்வில் இயல்புன்றதை பார்க்காம நீங்கள் முதல்ல என்ன வேலை பார்த்தது தெரியுமா? எல்லாரும் கவலைப்படுத்தலாம். ஆனால் அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அதிபராக இல்லையா ஒரு நாட்டுக்கு, அது மாதிரி நாங்கள் வர்றோம். தமிழ் தேசியம்தான் இந்த மண்ணில் இனிமே. புரியுதா உனக்கு? இனிமே தமிழ் தேசியம்தான் இந்த மண்ணில், வேறு எதுவுமே கிடையாது. எல்லாம் திராவிடத்துக்கெலாம் சங்கூதி நாளாகி போயிடுச்சு. சரிங்க, இப்போ ஒரு பாமர மக்கள், தினக்கூலிகள் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் இப்போ இந்த 2 கட்சிகளை பார்த்துட்டாங்க. இப்போ புதுசாக ஒரு கட்சிக்கு போடலாம்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல அடடா, நம்ம விஜய் இவ்வளோ காலமாக நல்ல நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்காரு, எப்படிலாம் சண்டை இருங்க எப்படிலாம் சண்டை போடுறாரு, நமக்காக இப்படிலாம் சண்டை போட்டிருக்காரு, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு ஒரு எளிய மனிதர்கள் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் எளிமையான ஒரு விஷயத்தை சொல்லி, ஏப்பா அங்கே தேடாதீங்கப்பா, எங்களை பாருங்கப்பான்னு உங்ககிட்ட இருக்க தனித்திறங்கள் சொல்லணும்னா என்னென்னு சொல்லுவீங்க? நாங்கள் 15 ஆண்டு காலம் சொல்லி மறுபடியும் கேட்டுக்கிறேன். 15 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன தேவைன்னு ஊராக என் அண்ணன் மாத்திரம் இல்லை, அண்ணனை சார்ந்திருக்கிற என்னை போன்ற தம்பிகளும் பேசிட்டாங்க, இன்னும் பேசுவோம். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த மண்ணில் விஜய் வந்து நடிகர், புரியுதா? நடிகர்னா இந்த தமிழ்நாட்டில் சாபக்கேடு, நடிகருக்குன்னு ஒரு கவர்ச்சி இருக்குது, ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. தெரியுதா? இதையெல்லாம் மாற்றி கருத்தை மாத்திரம் சொல்லி மக்களிடத்தில் இன்றைக்கி 3வது கட்சியாக இருக்குது நாம் தமிழர் கட்சி. இந்த 3வது கட்சி 2026 முதல் கட்சியாக மாறும். இது மக்களுக்கு தெரியும். சரிங்க, இதில் ஒரு துணை கேள்வி. இப்போ திரை கவர்ச்சி எப்படி ஒரு கவர்ச்சின்றீங்களோ, அதுமாரி நீங்கள் பேசுகிறதும் ஒரு கவர்ச்சி தானே தம்பி? இது கவர்ச்சி. இதை போய் கவர்ச்சிங்கிற கவர்ச்சி தான். எப்படிப்பட்ட கவர்ச்சி தெரியுமா? அறிவாற்றலை தூண்டுகிற கவர்ச்சி. என் அண்ணன் பேசுகிற கவர்ச்சி ஒவ்வொரு மனிதனுடைய அறிவாற்றலை, ஒவ்வொரு மனிதனுடைய எழுச்சியை தூண்டுகிற கவர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கிறவன்ட்ட எங்கள் அண்ணன்ட்ட மாத்திரம் தான் இருக்குது. மிகப்பெரிய கவர்ச்சி, பேச்சு கவர்ச்சி. தமிழ்நாட்டில் இருக்கிற 2026 தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த தலைவனுக்கும் இல்லாத அறிவாற்றல், சிந்தனை கவர்ச்சி, அறிவாற்றல் கவர்ச்சி எல்லாமே என் அண்ணன் சீமான் தான் இருக்குது. வேறு எவன்டையும் கிடையாது. போராட்ட கவர்ச்சி. ஆமாம், அது என் தம்பி சொல்லுவான், போராட்ட கவர்ச்சி எல்லாமே எங்களுக்கு தான் இருக்குது. புரியுதா? நன்றி, வணக்கம். நன்றி.